பெரம்பலூர் மாவட்டம் திருமாந்துறை சுங்கச்சாவடியில் ஃபாஸ்டாக் காலாவதியான காருக்கு சுங்க கட்டணம் செலுத்த மறுத்து காரில் வந்தவர்கள் சுங்கச்சாவடி ஊழியர்களை தாக்கிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தமிழ்செல்வன். வணக்கம் தமிழ்செல்வன், விவரங்கள். நிச்சயமாக நேற்று சென்னையில் இருந்து திருச்சி நோக்கி வந்த திமுக கொடி கட்டி வந்த சொகுசு கார் பெரம்பலூர் மாவட்டம் திருமாந்துறை சுங்கச்சாவடி வந்தடைஞ்சது. அப்போது ஃபாஸ்டாக் மூலம் பணம் செலுத்த முயன்ற போது அது காலாவதியாகியது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து சுங்கம் கட்டணம் வசூலியம் செய்கிற பாண்டியன் என்பவர் நீங்கள் ரொக்கமாக பணம் கட்ட வேண்டும் என்று வலியுறுத்தி வந்துள்ளார். அப்பொழுது காரில் வந்தவர் நான் திமுக கவுன்சிலர் என்றும் வழக்கறிஞர் என்றும் அவரோட வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனைத் தொடர்ந்து சுங்கச்சாவடியை கடந்து செல்ல முயற்சிக்கும் போது அங்கு சுங்கச்சாவடி ஊழியர்கள் தடுத்தனர். இதனால் கோபமடைந்த அந்த நபர் சுங்கச்சாவடி ஊழியர்களை கண்மூடித்தனமாக தாக்கியுள்ளார். இதனால் சுங்கச்சாவடி மேற்பார்வையாளர் பாண்டியன் மற்றும் ஊழியர் மணிகண்டன் ஆகிய இருவரும் பெரம்பலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்திருந்தனர். இந்த நிலையில மங்களமேடு போலீசார் இந்த சம்பவம் குறித்து சிசிடிவி காட்சிகள் மற்ற வைத்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி தமிழ்செல்வன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.